அவங்க வீட்டு முன்னாடி குழி தோண்டி நீங்க கொடுத்த பொருளை புதைச்சிட்டு வந்துட்டேன். இந்த முறை எந்த தப்பும் நடக்காதுல்ல? நடக்காது. இந்த தடவை ரொம்ப எச்சரிக்கையா வேலை செஞ்சிருக்கேன். சொல்ல போனா உங்க லலிதாக்கா தான் எனக்கு உதவி செஞ்சாங்க. அதனாலதான் என் வேலை சுலபமா முடிஞ்சுது. என்ன, உனக்கு லலிதாக்கா உதவி செஞ்சாங்களா? ஆமா. எப்படி? யாரும் இல்லாத சமயமா பார்த்து அவங்க வீட்டு முன்னாடி குழி தோண்ட நான் காத்துட்டு இருந்தேன். அந்த நேரம் உங்க லலிதாக்கா வந்தாங்க. நீ யாரு, உனக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. நான் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு மருந்து தயாரிக்க துளசி, அருகம்புல், பூவெல்லாம் வேணும்னு கேட்டேன். மூலிகை செடி நிறைய இருக்கு, நீ வேணுங்கிறத பறிச்சுக்கப்பான்னு சொன்னாங்க. அதனால என் வேலை சுலபமா முடிஞ்சுது. நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சு முடிச்சிட்டேன். ஷபாஷ். இனிமே அந்த சங்கர சாஸ்திரி என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. இனிமேதான் என் வேலையை ஆரம்பிக்க போறேன். அம்மா, நான் போயிட்டு வரேன். வித்யாசங்கரா. என்ன தாத்தா? ஒரு நிமிஷம் இங்க வாப்பா. சொல்லுங்க தாத்தா. யாராவது வீட்டுக்கு வந்திருக்காங்களா? இல்ல தாத்தா, யாரும் வரல. ஏன், யாரையாவது எதிர்பார்க்கறீங்களா? இல்ல, நான் யாரையும் எதிர்பார்க்கல. முன்ன பின்ன தெரியாதவங்க யாராவது வீட்டுக்கு வந்திருக்காங்களா? இல்ல தாத்தா. வீட்டு வாசல்ல யாராவது புதுசா நிக்கிறாங்களான்னு பாரு. சரி தாத்தா. வெளியில யாரும் இல்ல தாத்தா. சரி, நீ கிளம்பு. உற்சவத்துக்கு எவ்வளவு செலவாகும்னு எழுத சொல்லியிருந்தேனே, எல்லாத்தையும் எழுதிட்டியா? எழுதிட்டேன் ஐயா. காட்டு பார்க்கலாம். அது எழுதிட்டேன். எழுதி பீரோல வச்சுட்டேன். பீரோ சாவி ஆச்சாரியார்கிட்ட இருக்கு. அதை எதுக்கு பீரோவில் வச்ச? அது என்ன அவ்வளவு உயர்வான பொருளா பீரோவில் பூட்டி வைக்கிறதுக்கு? இங்க பாரு, நீ பண்ற தப்புக்கெல்லாம் வர்றவன் போறவன் முன்னாடி நான் தலை குனிஞ்சு அசிங்கமா நிக்க முடியாது. போய் எடுத்துட்டு வா. சரிங்க ஐயா. வணக்கம் சாஸ்திரி அவர்களே. உங்களை இங்கேயே பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வணக்கம் கோபால்சாமி அவர்களே. நான் கோவில்ல இல்லாம வேற எங்கே இருக்க போறேன்? என்ன எல்லாரும் பட்டாளமா வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? கூடிய சீக்கிரத்துல உற்சவம் வருது இல்லையா, அந்த விஷயமா உங்களை பார்த்து பேசலான்னு தான் இங்க வந்திருக்கோம். ஆமா கோபால்சாமி, உற்சவ தேதி நெருங்கிக்கிட்டு இருக்கு. தலைக்கு மேல வேலை கிடக்கு. எல்லாத்தையும் ஒன்னொன்னா பண்ணிக்கிட்டு இருக்கேன். உற்சவ நேரத்துல உங்களோட உதவியும் எனக்கு ரொம்ப தேவைப்படும். தயாரா இருங்க. கண்டிப்பா சாஸ்திரிகளே. திருவிழாவுக்கு உதவி செய்யறது புண்ணியம். உங்களுக்கு உதவி செய்யறதுக்காகத்தான் நாங்க எல்லாருமே வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம். உற்சவத்துக்கு மக்களோட உதவி தான் ரொம்ப முக்கியம். அதோட உற்சவத்துக்கு நன்கொடையும் ரொம்ப தேவைப்படும். நாங்க கூட அதுக்காக தான் வந்திருக்கோம் சாஸ்திரி ஐயா. ஓஹோ, எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்கீங்க. நீங்க இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் என் மனசுல இருக்கிற பாரமே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஐயோ, அப்படியெல்லாம் பேசாதீங்க. இது எங்களோட கடமை. சரி, வெளியில தான் என்னுடைய கணக்கப்பிள்ளை இருக்காரு. அவர் கையில பணத்தை எல்லாம் கொடுத்துட்டு ரசீதை போய் வாங்கிக்கிங்க. ஐயா, நான் ஒன்று சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. ஐயோ, சங்கோஷம்லாம் எதுக்கு? தாராளமா சொல்லுங்க. வேற வழி இல்லாம பணத்தை வேலைக்காரங்க கிட்ட கொடுக்க வேண்டியதா போயிடுச்சு. அதுல எங்களுக்கு கொஞ்சம் கூட திருப்தி இல்லை. நீங்க சொல்றது எனக்கு கொஞ்சம் கூட புரியலையே.
இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த நன்கொடைய உங்க கையிலேயே கொடுத்தா எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு சொல்றாரு. ஆமா சாஸ்திரிகளே, பணத்தை உங்களை மாதிரி பெரியவர்கிட்ட கொடுக்கணுங்கிறது தான் எங்களோட ஆசை. என்ன சொல்றீங்க நீங்கெல்லாம்? சாஸ்திரி ஐயா, நாங்க கொடுக்க வந்தது 100-200 ரூபாயோ இல்ல ஐயா. ஊர் மக்கள் எல்லாம் நன்கொடை வழங்கி மொத்தம் 1.5 லட்சம் ரூபாய் கொண்டு வந்திருக்கோம். வாங்கிக்கோங்க. நல்லது. சாஸ்திரிகளே, உங்களை நாங்க மட்டும் நம்பல, இந்த ஊர் ஜனங்க எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க. இந்த ஏற்பாடு ரொம்ப சிறப்பா நடக்கணும் சாஸ்திரிகளே. உங்க எல்லாருடைய உதவியோட இந்த உற்சவம் மிக சிறப்போட நடக்கும். ரொம்ப பிரம்மாண்டமா நடக்கும். நீங்க அதை பத்தியெல்லாம் கவலையே பட வேண்டாம். நீங்க இப்ப கொடுத்த நன்கொடைக்கெல்லாம் கணக்கு பிள்ளைகிட்ட போய் ரசீதை வாங்கிக்கிங்க. அந்த அம்மனோட அருள் கிடைக்கும். நல்லதையே செய்வோம். அப்படி சொல்லி எங்களை அவமானப்படுத்தாதீங்க சாஸ்திரி ஐயா. ரசீது வாங்குறதுக்கு நாங்க ஒன்றும் வியாபாரம் பண்ண வரலையே. உற்சவத்துக்கு வேற ஏதாவது உதவி வேணும்னாலும் எங்க கிட்ட கண்டிப்பா கேளுங்க. இந்த மாதிரி உற்சவத்துல நாங்க கலந்துக்கிறதுக்கும் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கும் உங்களுக்கு வேலை செய்யறதுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த உற்சவத்துக்கு எங்களால் ஆன உதவியை செய்யணும்னு ஆசைப்படுறோம். எல்லாருமே சேர்ந்து உழைச்சா நம்ம எல்லாருக்கும் வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஸ்ரீராமச்சந்திரர் சீதா தேவிய ராவணங்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக இலங்கைக்கு போனார். அந்த கடலை தாண்டி போறதுக்கு பாலம் கட்டுறதுக்கு உதவி செஞ்சது வானரங்கள். அந்த உதவி ஒரு சின்ன உதவி தான். அதே போல நீங்க எல்லாரும் உங்க சக்திக்கு தகுந்த உதவி செய்யறதுக்கு முன் வந்திருக்கீங்களே, அதுக்கு நான் என்னைக்குமே கடமைப்பட்டிருப்பேன். அப்போ நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம். நல்லது, போயிட்டு வாங்க. வரங்க ஐயா. மகமாயி நீதாமா காப்பாத்தணும். பாத்தியா நான் எவ்வளவு சக்தி வாய்ந்தவன்னு? இவங்க எல்லாருமே என்ன மட்டும்தான் நம்பி வர்றாங்க. பாத்தியா நான் எவ்வளவு பெரிய புத்திசாலின்னு பாத்தியா? ஓ முன்னாடியே என்னுடைய காந்த சக்தியால இடி, புயல், வெள்ளம் எல்லாம் தேடி வரும். அத கண்ணு முழிச்சு பார்த்துக்கிட்டே இரு. என்ன மகமாயி, என்ன பார்த்தா உனக்கு ரொம்ப பொறாமையா இருக்குல்ல? இது ஆரம்பம்தான். போக போக பாரு என்னோட சக்தி எந்த அளவுக்கு இருக்குன்னு நீயே புரிஞ்சுக்குவ. இதுக்கு முடிவே கிடையாது. தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அன்னைக்கு வீடு வரைக்கும் வந்து வீட்டுக்குள்ள வரவே இல்ல. கேட்டதுக்கு நேரம் நல்லா இல்லன்னு சொன்னீங்க. இன்னைக்கு நீங்களே எங்க வீட்டுக்கு வரேன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, நேரம் வரும்போது நானே உன்னை நெருங்கி வருவேன். அன்னைக்கு நீங்க வராம இருந்தது நல்லதா போச்சு. ஏன் அப்படி சொல்ற? அன்னைக்கு வீட்ல யாருமே இல்ல. நானே வீட்டுக்கு வெளியில 1/2 மணி நேரம் காத்துட்டு இருந்தேன்.